93ல இருந்து திமுகல பொறுப்புல இருந்து ஒர்க் பண்றீங்க. 25 வருஷத்திற்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினரா ராஜ்யசபாவுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு வருது. முதல்ல அந்த வாய்ப்பு வந்த தருணத்தை நினைவு கூற முடியுமா? நல்லா நினைவு இருக்கு. ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் அந்த அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பு வந்ததே எனக்கு ஒரு எப்படி சொல்றது, மறக்க முடியாத ஒரு நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நான் எல்எல்பி படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருந்தப்போ திங்கக்கிழமை வந்து எனக்கு லாஸ்ட் எக்ஸாம், கடைசி பரீட்சை. அப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் புதுக்கோட்டையில் இருந்தேன்னா அறிவிக்கிற அன்னைக்கு நான் சென்னையில் இருக்கணும். ஏன்னா உடனடியாக தலைவர்கிட்ட வாழ்த்து வாங்கணும், டிவி மீடியாஸ் எல்லாம் வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, தலைவரோட உதவியாளர் திரு தினேஷ் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு சென்னையில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க, நாளைக்கு உங்களுக்கு அறிவிப்பு இருந்தாலும் இருக்கலாம். சனிக்கிழமை ஃபோன் பண்ண, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் ஒரு காஷனாக எனக்கு சொல்கிறாரு, இருந்தாலும் இருக்கும் போல இருக்கு, நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் இன்றைக்கே சென்னையில் தாங்க இருக்கேன், எனக்கு வேணால் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் நான் இங்கே வந்துட்டேன், நான் இங்கே தான் இருக்கேன், தலைவர்கிட்ட ஒன்று மட்டும் கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டார். ஒரு வேளை அப்படி அறிவிப்பு கொடுக்குறதுனா மதியத்துக்கு மேலே கொடுக்க சொல்லுங்கள், நான் பரீட்சை முடிச்சுட்டு நான் இமீடியட்டாக வந்துடுறேன் அப்படின்னு. சரின்ட்டு வச்சுட்டார். வச்சதுக்கப்புறம் தான் யோசித்தேன், எவ்வளோ பெரிய வாய்ப்பு வருது, என்ன பரீட்சை கூட அடுத்த வருஷம் கூட எழுதி இருந்துருக்கலாம், நம்ம பாட்டு இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி தலைவர்கள் தப்பாக எடுத்துக்குவாங்களா, இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்குறோமே, போய் பரீட்சை எழுத போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான்னு ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொன்னதுக்கு மத்தியானத்துக்கு நம்ம டயர்டா கொடுக்குறோம். மத்தியானத்துக்கு மேல ரொம்ப யோசிச்சுட்டே உட்கார்ந்துருந்தேன். பார்த்தா உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அவர்கிட்ட இருந்து திரும்ப போனு, தலைவர் உங்களை உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்றாங்க, நாங்க அறிவிப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு. எனக்கு அதிர்ச்சி. சரின்னு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு தலைவர்கிட்ட துண்டு கொடுத்து வாழ்த்தெல்லாம் வாங்கினோன்னு சொன்னாங்க, நாளைக்கு ஏதோ பரீட்சை இருக்காமே உங்களுக்கு அப்படின்னா. ராமங்க தலைவர், என்ன நான் பதட்டத்திலே இருப்பீங்க, அதனாலதான் நான் இன்னைக்கே அறிவிக்க சொல்லிட்டேன். ஒருத்தருடைய எக்ஸாம் முன்னாடி நடந்த உண்மை, சத்தியமா நடந்த உண்மை. நான் அதனால நான் சரி நீங்க பதட்டமா இருப்பீங்க, அதனால நான் இன்னைக்கே அறிவிக்க சொல்லிட்டேன், நாளைக்கு நல்லா ரிலாக்ஸ்டா எழுதிட்டு வாங்க, நல்லபடியா பரீட்சையை முடிங்க அப்படின்னாரு. அது என்ன சொல்றது, எம்பி பதவியை விட நான் படிக்க போறது முக்கியம்னு எந்த கட்சி தொண்டனும் நினைக்க மாட்டான். எந்த கட்சி தலைவருமே நான் ஒண்ணு தரேன் நீ போய் அப்படியே ஓடி போயிரு நினைக்கக்கூடிய தலைவர்கள் கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அதாவது திராவிட இயக்கத்தோட தொடர்ச்சி, அதுக்காக சொல்ல வரேன். அதாவது எல்லாரோட மனசுலையும் பாத்தீங்கன்னா எது முக்கியத்துவம், எது ப்ரையாரிட்டிங்கிறது தலைவர்ல இருந்து தொண்டல் வரைக்கும் இந்த கட்சியில மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த தெளிவை வந்து நீங்க இந்த கட்சியில தான் பார்க்க முடியும். அதனால அறிவிச்ச நாள்லாம் மறக்க முடியாத நாள் எனக்கு. ஒருத்தன் படிப்பு கெட்டு போயிடக்கூடாது. அது இத்தனை வருஷம் கழிச்சு, ஏன்னா கிட்டத்தட்ட 45 வயசு எனக்கு. அப்போ 46 துவக்கம், 45 கம்ப்ளீட் ஆகுது. இத்தனை வயசுல ஒருத்தன் படிக்கிறான்ல, ஆர்வமா படிக்கிறான்ல, அது கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த தலைவர், எத்தனை வயசானன்னு படிக்கிறதுக்கு எத்தனை வயசானன்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டன். அதனால இதுதான் அந்த கட்சி.